இது தொடர்ந்ததுன்னா 2026 அந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த அதிமுக அந்த மாதிரி பலவீனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புதிய அரசியல் கட்சிகள் புதுசாக இப்போ நடிகர் விஜய் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளை வந்து தொடங்கியிருக்கிறாரு, தொடங்க போகிறாரு, மாநாடு நடத்த போகிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ பிஜேபி அது வேறு விதமான பலத்தோட 3வது முறையாக அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. தமிழகத்தில் அவங்க கால் ஒன்றணும்னு பல முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. திமுகவும் நேரடியாக கடுமையாக எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அதிமுக இப்படி செதறி போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 3வது சக்தியாக அந்த புதிதாக நடிகர் விஜய் அந்த கட்சியை ஆரம்பித்து அது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உள்ளிட்டோர் பெற்ற அந்த விஜயகாந்த் உள்ளிட்டோர் பெற்ற வச்சு அவங்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு நினைக்கிறாங்க. சிங்கம் சீக்கு பிடித்து விழுந்து விட்டால் அதுவரை அச்சப்பட்டு ஓடிக்கொண்டிருந்த நரிகளுக்கும் நாய்களுக்கும் காக்காய்க்கும் கூட மாமிச ஆசை வந்துவிடும். அதுபோல் அதிமுக என்கிற சிங்கம் இப்பொழுது சீக்கு பிடித்து விழுந்ததாக கிடக்கிறது. இதை பார்த்தவுடன் நாம் இன்னொரு தலைவனாக தமிழகத்திலே வந்து இறங்கி வலுப்பெற்று வாய்ப்பு கிட்டும் என்கிற நம்பிக்கை பலருக்கு வந்திருக்கிறது. ஒருவேளை அதிமுக ஒன்றுபட்டு தோல்வி பாதையிலிருந்து தன்னை வெற்றி பாதைக்கு திருப்பி கொண்டிருந்தால், பிளவுபடாமல் இருந்திருந்தாலே நடிகர் விஜய் போன்றவர்களுக்கு கட்சி தொடங்கும் எண்ணம் கடந்து போயிருக்கலாம், அல்லது அவருடைய ஆசையை அவர் ஒத்தி போட்டிருக்கலாம். இப்பொழுது பலருடைய கணக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறது, தொடர்ந்து அதிமுக இப்படியே இருந்தால் நாம் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறது, 3ஆம் இடத்தில் ஓடுகிற நாம் முதலிடத்திற்கு முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் இடத்தில் ஓடக்கூடிய இவர் கீழே விழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார்கள். நான் அவனை தள்ளி விடுறான்னு பார்த்தா அவனே விழுந்துக்கிறான்பா, ஆக நான் என்டிஏ பலப்படுத்தி நான் 2ஆம் இடத்திற்கு முன்னேறுவதற்கு எனக்கு வாய்ப்பு என்று பாஜக ஆசைப்படுகிறது. பாஜகவை பொறுத்தவரை இந்த தேசத்தில் இதை நான் சொல்லி ஆகணும். இந்த நாட்டினுடைய அரசியலில் 89க்கு பிறகுதான் ஜனசங்கமா இருந்து பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு கட்சியாக அவர்கள் உருப்பெற்றார்கள். அப்படி உருப்பெற்றதற்கு பிறகு இன்றைக்கு பேராய கட்சி என்று சொல்லப்பட்ட காங்கிரஸ் பேர் இயக்கத்தை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு நாட்டை 3வது முறையாக ஆட்சி செய்கிறார்கள். 17 மாநிலங்களிலே மாநில ஆட்சியை தொடர்ந்து கையில் வைத்திருக்கிறார்கள். காஷ்மீரில் பரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, அந்த அப்துல்லாக்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டினார்கள். அந்த முடிவுக்காக மாநிலமே 2ஆக பிடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அங்கிருந்து அப்படியே கீழே மராட்டியத்தில் இறங்கினாங்க. பால் தாக்கரே, உத்தவ் தாக்கரேக்களின் குடும்பங்களுக்கு முடிவு கட்டினார்கள். அதற்கு பிறகு அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தாங்க. முலாயம் சிங் அவருடைய மகன் அகிலேஷ் யாதவும் அந்த யாதவ் ஆட்சிக்கு முடிவு கட்டினார்கள். அதற்கு பிறகு அப்படியே பீகாருக்குள்ள போனாங்க. லல்லு பிரசாத் யாதவ், ரஃப்ரி தேவி, தேஜஸ்வி சூர்யா, என்ன உங்க ஆட்சி, அதை முடிச்சாங்க. அதற்கு பிறகு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒடிசாவுக்குள் உள்ளே புகுந்து ஒரு காலத்தில் அசைக்க முடியாமல் இருந்த பிஜு பட்நாயக், நவீன் பட்நாயக் 24 வருஷம் முதலமைச்சர், அங்கே அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டினார்கள். இப்படி பல மாநிலங்களிலே ஆட்சியை, குடும்ப ஆட்சிகளில் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய ஆசை இருப்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. தமிழகம் என்பது இந்த நாட்டிற்கு 2வது வரி வருவாயை தரக்கூடிய மிகப்பெரிய மாநிலம். மராட்டியத்திற்கு அடுத்தபடியாக தமிழகம் தான், அதற்கு பிறகு கர்நாடகம், அதற்கு பிறகுதான் குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு என்கின்ற ஒரு பெரிய மாநிலத்தில் நாம் ஏன் தலையெடுக்க முடியாதவர்கள்? பாராளுமன்றத்தில் ராகுல் சொன்னாரு, யூர் எவர் அண்ட் நெவர் யூ கான், நீ தமிழ்நாட்டிலே எந்த காலத்திலும் கால் கொண்ட முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் உள்ளே விட மாட்டார்கள் என்று ராகுல் சொன்னார். பார்த்தீங்களா? அந்த வினாடிகள் தொடங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரும் தாக்கம், மிகப்பெரும் ஆசை, மிகப்பெரும் இலக்கு தமிழ்நாடாக இருக்கிறது. ஆக அப்படி இருக்கிற போது பாஜக இங்கே மிகப்பெரும் யுக்திகளை கையாளும் என்பதிலே அதுதானே அரசியல், வியூகங்களை வகுப்பார்கள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இங்கே உள்ளே வந்தார்கள். அதிமுகவின் அரசியலில் குழப்பம் ஏற்பட்டது. அவர்கள் அதிமுகவையும் ஒன்றிணைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் எடப்பாடி கட்சியை உடைத்து வெளியே போனதற்கு பிறகு என்டிஏ என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, அதிமுகவினுடைய முதலமைச்சராகவே இருந்தவர் என் கூட்டணியில், அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக, அதிமுகவின் பொருளாளராக இருந்த டிடி விதிநகரன் என் கூட்டணியில், நான் சொல்ல அதிமுகவினுடைய எம்ஜிஆர் காலத்து எம்பியாக இருந்த திரு ஏசி சண்முகம் எனது வேட்பாளர். ஆக இப்படியாக இன்னும் சொல்ல போனால் தலைவர்களை ஒரு சமூக தலைவர்கள் போல ஒரு அடையாளம் காட்டி ஒரு சோசியல் இன்ஜினியரிங்க பாஜக கட்டமைத்து இந்த தேர்தலில் 18% வந்துட்டாங்க. அதிமுக 23%. தேமுதிக ஒருவேளை வெளியே வந்தால் என்டிஏ என்ன கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னு சொன்னா நிச்சயமாக 2026 தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜக முன்னெடுக்கும் என்டிஏக்குமான இலக்காக மாறக்கூடும்.
அப்படி 2ஆம் இடத்துக்கு 26ல வந்துட்டாங்கன்னு சொன்னா 2031 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நேரடியாக மோதக்கூடிய சூழலை உருவாக்குவோம் என்று திட்டமிடுகிறார்கள். திட்டங்கள் எல்லாமும் வெற்றி பெறுமா? அது மக்கள் கையில. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி காலையில் விதைத்து விட்டு சாயந்தரம் அறுக்கணுன்ற அவசரம் அவர்களுக்கு இல்லை. ஒவ்வொரு 20 ஆண்டு, ஒவ்வொரு 10 ஆண்டு என்று திட்டத்தை வகுத்து மிக லாபகமாக முன்னேறி வருகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட மதிநுட்ப அரசுகளின் நகர்வுகளுக்கு எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், அம்மா இல்ல, தலைவர் இல்ல, கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் இல்ல. அண்ணன் ஓபிஎஸ் கூட சொன்னாரு, அவர் மாஸ் லீடர் இல்ல, நான் மாஸ் லீடர் இல்ல. நான் சொன்னேன், அவர் நீங்க எடப்பாடி மாஸ் லீடர் இல்ல, நீங்க மாஸ் லீடர் இல்ல, ஆனா நீங்க அம்மாஸ் லீடர்னு சொன்னேன். அம்மா உங்களை அடையாளம் காட்டினார்கள். அதனால நீங்க தன்னம்பிக்கையோடு களத்திற்கு வாங்க, ஒற்றுமையை உருவாக்குவோம் என்று சொல்கிறேன். நான் இதை சொல்வதற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு வியூகத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல நடிகர் விஜய் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லகான் போடக்கூடிய சக்தியாக அதிமுக இருந்தது, இப்பொழுது இல்லை. மக்களிடம் திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்களிக்கக்கூடியவர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். அந்த குழப்பத்தை அதிமுக எப்பொழுதுமே ஒரு நட்சத்திர அந்தஸ்து படைத்த ஹீரோக்களை விரும்புகிற கட்சி. ஒரு ஹீரோ தொடங்கி ஒரு ஹீரோயின் வழிநடத்தின கட்சி. ஆக இதற்கு மாற்றாக ஒரு ஹீரோவாக நான் வருகிறேன். 200 கோடி பணம் வாங்கிட்டு இருந்தேன் சார் சம்பளம், அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன ஹீரோவாக்குனீங்க, நீங்க தந்த உயர்வு, நான் உங்களுக்கு தொண்டாற்ற வருகிறேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று களத்திற்கு வந்து மக்களை சந்தித்து சரியான வேட்பாளர்களை போட்டு அவர் அரசியலை சரியாக முன்னெடுத்தால் அது அதிமுக பிளந்து கிடக்கும் அதிமுகவுக்கு இன்னும் பேராபத்தாக மாறிவிடும். கள நிலவரம் மாறும் என்று நான் கருதுகிறேன். ஆக இவை எல்லாம் கணக்குகள். சரியோ, ஒவ்வொருவரும் ஒரு கணக்கு போடுகிறார்கள். ஒலிம்பிக்கில் ஓடக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் இலக்கு தங்கப்பதக்கம் தான். ஆனா யாருக்கு கிடைக்கிறது, கிடைப்பது என்பதை தீர்மானிக்க போகிறது அங்கே களம் என்று சொன்னால் இங்கே தேர்தல் களத்தில் மக்கள் தீர்மானிப்பார்கள்.